அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். 25/2/2025 மதியம் 2:30 மணி நிலவர வானிலை அமைப்பு. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும். நம்ம சேனலில் புதுசாக வந்து யாராவது பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸும் இது வரைக்கும் கொடுக்குற எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக தான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கான வானிலை அமைப்பு அப்படின்றத பார்ப்பதற்கு முன்பு நாம் கடந்த சில நாட்களுக்கு முன்பாகவே எதிர்பார்த்த, அதாவது மாத இறுதி நாட்களில் மழை பொழிவானது தமிழகத்தின் மற்றும் புதுச்சேரியில் ஆங்காங்கே மழை மிதமானது முதல் சற்று கனமழையாக இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கே அதற்கான சாதக சூழ்நிலை தெரிய தொடங்கியதுன்னு சொல்லணும். தற்பொழுது வானிலை அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது நிலநடுக்கோட்டு பகுதியை ஒட்டிய பகுதியில் வளிமண்டல சுழற்சி நிலவி வருகிறது. இதன் காரணமாக கிழக்கு காற்றின் அலைவு என்பது தென் கடலோர மாவட்டத்தை ஒட்டிய உள் மாவட்ட பகுதிகள் வரைக்குமே நமக்கு வந்து அந்த காற்றின் ஈர்ப்பு வந்து பெறப்படுகிற காரணத்தினால தற்பொழுது தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் கூட பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் மேகமூட்டத்துடன் காணப்பட்டாலும் காலையில் வெப்ப உயர்வுக்கு பின்பு தென் கடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே மிதமானது முதல் சற்று கனமழையாக, அதாவது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டெல்டாவின் தெற்கு பகுதி, ராமநாதபுரம் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், சிவகங்கை மாவட்டம் என ஆங்காங்கே மழை பொழிவை நம்மளால் பார்க்க முடிகிறது. தற்போது உள் மாவட்டங்களில் கூட பார்த்திங்கன்னா மேகமூட்டம் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து இது எதன் காரணமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு காற்றின் அலைவுகள் அப்படின்றது உள்ள ஏறப்பெறுகிற காரணத்தால் நமக்கு இந்த மழை பொழிவு இதன் தாக்கம் இருக்கிறது. தற்போது உயரழுத்த பகுதி என்பது பார்த்திங்கன்னா அரபிக்கடலின் மத்திய வடக்கு பகுதிகளில் அப்படின்ற மாதிரி நிலவு வருகிறது. இப்போ இதன் காரணமாக இந்த நிகழ்வு வடக்கு இன்னும் முன்னேறி வந்திருந்தால் இன்னும் நிறைய மழை பொழிவு கிடைத்திருக்கும் என்று நம்ம ஏற்கனவே அறிவித்திருந்தோம். ஆனால் இது வந்து தற்பொழுது இலங்கையின் தெற்கு பகுதியாக செல்லக்கூடிய ஒரு காரணத்தினால இதை விட இன்னும் வந்து கிட்ட நெருங்க நமக்கு வந்து மழை பொழிவானது அடுத்தடுத்த நாட்களில், இப்போ நாளை பார்த்திங்கன்னா தென் கடலோரங்களில் இன்றைய விட நாளை பரப்பில் சற்று கூடுதலாக, குறிப்பாக நம்ம எதிர்பார்த்தது இந்த மண்டப பகுதிகள் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம் பகுதிகளில் மழை பொழிவு இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. அங்கே தற்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா கனமழை ஆங்காங்கே இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது இந்த மழைப்பொழிவு ஆங்காங்கே பொழிந்து கொண்டிருக்கின்ற மழைப்பொழிவு 28ஆம் தேதி பரவலாக 27 நள்ளிரவுக்கு பின்பாக கடலோர பகுதிகளில் சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்குமே உள்ள கடலோர மாவட்டங்கள் என ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்தாலும் படிப்படியாக அடுத்த நாட்களில் பார்த்தீங்கன்னா புதுச்சேரிக்கு தெற்கே உள்ள பகுதிகள், குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டங்கள் மற்றும் சிவகங்கை, இந்த புதுக்கோட்டை, ராமநாதபுரம், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் போன்ற மாவட்டங்களில் கனமழையாக ஆங்காங்கேவும், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் ஆங்காங்கே நல்ல ஒரு மழைப்பொழிவு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். 3ஆம் தேதி வரை இப்படி வந்து ஒரு குழப்பமான வானிலையாக இருக்கும். குளிரானது வந்து பார்த்திங்கன்னா இதுவரை இருந்த நாட்களில் இருந்த குளிர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தற்பொழுது குறைந்து காணப்படும் வரும் நாட்களில் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த கிழக்கு காற்றின் அலைவு என்பது வெப்பநீராவியை கொண்டு வரக்கூடிய ஒரு காற்றும், உயரழுத்தத்தின் பிடி வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் தேதிக்கு பிறகு மத்திய வங்கக்கடல் பகுதிகள், அதாவது ஒடிசா வழியாக அப்படின்ற மாதிரி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மீண்டும் வந்து குளிரின் தாக்கமானது ஒரு 3 தேதிக்கு பிறகாக அப்படின்ற மாதிரி அதிகரிக்கக்கூடும். அப்போ பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வானது மேற்கே அப்படின்ற மாதிரி அரபிக்கடல் நோக்கி செல்லக்கூடிய ஒரு தருணமாக இருக்கக்கூடும். இப்போ இருக்க வானிலை அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அறுவடை விவசாயிகள் மற்றும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், தென் மாவட்டங்களுக்கு கொஞ்சம் அச்சுறுத்தும் வகையில் மழை பொழிவாக தெரிகிறது. தென் கடலோரங்கள் மற்றும் டெல்டா கடலோரங்கள் ஒட்டிய பகுதிகளில் நல்ல ஒரு வலுவான மழை பொழிவாக ஆங்காங்கே இருக்கக்கூடும். இது எந்த அளவுக்கு வடக்கு நோக்கி வருதோ வடக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உள் மாவட்டங்களில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழை பொழிவு இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வானிலை எப்பொழுதும் மாறுதலுக்கு உட்பட்டது. வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.